நான் ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்றேன்னா, அதோட யூசேஜ் அதுல இருந்து நான் மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன எடுக்கணும் அப்படின்றது தான். If you just have a table data, do you think that you could take any useful information out of it? So, we are going to see how to create visualization. என்கிட்ட இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் டேட்டாவை வச்சு நான் எப்படி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்குவேன். ஸ்பெசிஃபிக்கா நீங்க உங்க டேட்டாவை இங்க பாக்குறீங்க இல்லையா இந்த சார்ட்ஸ். ஒன்னா லைன் சார்ட்டாவோ, பார் சார்ட், ஹிஸ்டோகிராம், ஸ்கேட்டர் பிளாட், பாக்ஸ் பிளாட், பை சார்ட், ஹீட் மேப் இந்த மாதிரி சார்ட்ஸா சி இந்த மாதிரி சார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி ஏன் டேட்டா செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. when I have data like this, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் டேட்டாவை பார்த்தா எனக்கு எதுவுமே புரியாது. ஸோ what you will do is you will be converting that into a form like this. So in this video we are going to see இந்த சார்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, எந்த சினாரியோல எந்த சார்ட் யூஸ் பண்ணுவீங்க. So in upcoming videos you will be seeing the coding for creating these charts. So let's see how to use these charts and when to use these charts. So first என்கிட்ட இந்த டேட்டா தான் நான் இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது என்கிட்ட 5 காலம்ஸ் இருக்கு. என்னன்னா டே, சேல்ஸ், ப்ராஃபிட், கேட்டகரி அண்ட் ரீஜியன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட 5 காலம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு நான் லைன் சார்ட் எதுக்காக எடுப்பேன்? வாட் இஸ் தி யூசேஜ் ஆஃப் லைன் சார்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இட் மைட் பி. லைன் சார்ட்னா என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா என்னோட வேல்யூ கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டைமை பேஸ் பண்ணி என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ லுக் இன் டு ஹவு திஸ் சார்ட் லுக்ஸ் லைக். ஸோ டைமை பேஸ் பண்ணி என்னோட டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இன் that scenario I'll be using line chart. ஓகே. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம வந்து டைம் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இட் மைட் பி டே, மந்த், இயர், இல்ல எப்பாக் வேல்யூஸா இருக்கலாம், இல்ல இட்ரேஷன் எத்தனை டைம் அது நடக்குதுன்றதா இருக்கலாம். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என் வேல்யூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது இல்ல டிக்ரீஸ் ஆகுது, இல்ல என்னோட வேல்யூஸ் ஒரு சீசனை பேஸ் பண்ணி, ஒரு மந்த்தை பேஸ் பண்ணி, ஒரு டேயை பேஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆகுது, எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்றது தான் இந்த லைன் சார்ட். ஸ்பெசிஃபிக்கா டெய்லியோ இல்ல வீக்லியோ இல்ல மந்த்லியோ ஒரு சேல்ஸ் ட்ரெண்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மந்த் வைஸ் எனக்கு எப்படி சேல்ஸ் நடக்குது. ஸோ ஜான்வரியில அதிகமா இருக்கலாம், ஒரு சில டைம் மந்த்லி பார்க்கும்போது பிப்ரவரியில கம்மியா இருக்கலாம், மார்ச்ல அதிகமா இருக்கலாம், ஸோ அதுக்கடுத்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் வந்து வி குடன்ட் ப்ரெடிக்ட் இல்லையா. ஸோ இந்த இயர் இப்படி நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால எந்த ஒரு சேல்ஸுமே வி கான் ப்ரெடிக்ட். சம்டைம்ஸ் வி கேன் ப்ரெடிக்ட் இட். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனுக்காக தான் நான் இந்த டேட்டாவே யூஸ் பண்ணுவேன். ஸோ கண்டினியூஸா ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குன்னா என்னால ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சார்ட்ஸே கிரியேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி லைன் சார்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னா டைம் வைஸ் என் டேட்டா கண்டினியூஸா சேஞ்ச் ஆகுதுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றது தான் இந்த லைன் சார்ட். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் எனக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நான் இந்த சார்ட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ மேல இருந்து கீழே வருதுன்னா இது டிக்ரீஸ் ஆகுது, ஸோ அதுக்கு கீழே வருதுன்னா இது டிக்ரீஸ் ஆயிருக்கு, இப்ப கீழே இருந்து மறுபடியும் அந்த லைன் மேல போகும்போது அது இன்க்ரீஸ் ஆகுது இந்த மந்த்ல. அந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இங்க நான் கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. 10 டேஸ் நான் சேல்ஸை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த லைன் சார்ட்டை யூஸ் பண்ணி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சி என்னோட வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, நான் டே வைஸ் ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் இந்த 2 காலமுக்குமே நான் இந்த லைன் சார்ட் பிளாட் பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ இதுல இருந்து எடுக்கிற இன்சைட்ஸை நீங்க ஒரு மார்க் டவுன் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார் சார்ட். இது காமனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான சார்ட். ஏன்னா இது கேட்டகரிஸை கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சி இஃப் ஐ ஹாவ் ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் எப்படி இருக்கு அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு அந்த சினாரியோல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சார்ட் தான் இந்த பார் சார்ட். ஸோ whenever I want to see the differences between these groups, ஸோ அந்த குரூப்ஸுக்கான டிஃபரன்சஸ் எப்படி மந்த்லி மாறுது, டே வைஸ் மாறுது, இதை நான் ஃபிகர் அவுட் பண்ணணும். இந்த கேட்டகரி வைஸ் நான் ஃபிகர் அவுட் பண்ணணும்னா அந்த இடத்துல நான் எப்பவுமே பார் சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுல நீங்க என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபிக்கா
ஒரு ப்ராடக்ட் எந்த மந்த் வைஸ் எப்படி சேல் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அவங்க யூஸ் பண்ற அந்த பீப்பிள் சர்வீசஸ இந்த ரீஜியன்ல இருக்க பீப்பிள் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க? இந்த ரீஜியன்ல இருக்க பீப்பிள் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க? சோ ரீஜியன் வைஸ் எவ்வளவு பீப்பிள் இத யூஸ் பண்றாங்க அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றதுக்கும் நான் தாராளமா பார் சார்ட் யூஸ் பண்ணலாம். சோ ஸ்பெசிஃபிக்கா நான் எப்ப கேட்டகரிஸ கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த சினாரியோல நான் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்னு பாத்தீங்கன்னா அது பார் சார்ட் தான். சோ இது எனக்கு டிஃபரன்சஸ் ரொம்ப அப்வியஸா கால்குலேட் பண்ணி கொடுக்கும். சோ இந்த பார் சார்ட் இல்லாம ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பார் சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது மேல நம்பர்ஸ் கூட மென்ஷன் பண்ணி நான் எடுத்துக்கலாம். சோ அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் ஆர் இன்சைட் எடுக்கும்போது அது எனக்கு ஃபர்தரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். This is how bar chart works. Then histogram. So histogram உங்களுக்கு பார்க்கும்போது bar chartக்கு கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். So what is a histogram then? ஸ்பெசிஃபிக்கா என்னோட கண்டினியூஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? சோ அந்த கண்டினியூஸ் வேல்யூ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத நான் செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதா ஹிஸ்டோகிராம் அப்படின்ற ஒரு சார்ட். சோ இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆஸ் பார் சார்ட் பிகாஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ் வேல்யூல நான் கொடுத்திருக்கிற அந்த லேபிள்ஸ பார்த்தா உங்களுக்கு தெரியும். சோ இங்க 20, 30, 40, 50, 60 இருக்கு இல்லையா? இது என்ன வேல்யூஸ்? இது எல்லாமே ப்ராஃபிட். சோ ப்ராஃபிட் வேல்யூஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன். அதுவே பார் சார்ட் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன்? சேல்ஸோட கேட்டகரியை செக் பண்றதுக்கு. இப்ப நான் சேல்ஸ் செக் பண்றேன், ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த கேட்டகரியை செக் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கிறது தான் இந்த பார் சார்ட். அதுவே இந்த ஹிஸ்டோகிராம்ல என்ன பண்ணிருக்கேன்? எனக்கு ப்ராஃபிட், அதாவது எனக்கு எத்தனை பேத்துக்கிட்ட இருந்து ப்ராஃபிட் 20 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய பேத்துக்கிட்ட இருந்து எனக்கு 20 வந்திருக்கு. எவ்வளவு பேர்கிட்ட இருந்து எனக்கு 70 to 80 வந்திருக்குன்னா அதிக பேர்கிட்ட வந்திருக்கு. அதுவே இந்த 30 to 70 ப்ராஃபிட்லாம் வந்து என்கிட்ட கம்மியான பீப்புள் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சோ அந்த மாதிரியான இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு என் டேட்டா எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஒரு நியூமரிக்கல் காலம்ன்றத செக் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் டைப் ஆஃப் சார்ட் தான் ஹிஸ்டோகிராம். நெக்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட். இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வச்சு என்ன இன்சைட்ஸ் என்னால எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், what is the use of this chart? What it might be? This is actually called as scatter plot. அதாவது என்கிட்ட 2 நியூமரிக்கல் வேரியபிள்ஸ் இருக்கு. 2 காலம்ல எனக்கு நியூமரிக்கல் வேரியபிள்ஸ் இருக்கு. அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நான் ஃபிகர் அவுட் பண்ணணும். அது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத பேஸ் பண்ணி நான் ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கணும். அப்படின்னா அந்த சினாரியோல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, சோ இந்த இடத்துல ஒரு கிளஸ்டர்ஸ் இல்ல ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ், கிளஸ்டர்ஸ்னா குரூப் ஆஃப் டேட்டா ஒரு இடத்துல போய் இருக்கும்ல. சோ அப்ப இந்த குரூப்குள்ளதான் இந்த டேட்டா வருமா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, இல்ல புதுசா என் டேட்டா மெஸ்ஸியா இருந்ததுன்னா அத வந்து எந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு கீழே வரும்னு ஃபிகர் அவுட் பண்றதுக்கு, இதுக்காக தான் நான் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, so scatter plot is used for finding the relationship between two numerical columns. So maybe ஒரு சேல்ஸ்க்கும் ப்ராஃபிட்டுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்க நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸை பேஸ் பண்ணி எப்படி என்னோட ப்ராஃபிட் வந்து டிஃபர் ஆகுது, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 2 நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஸோ ஜென்ரலாவே சேல்ஸ் பேஸ் பண்ணி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் தானே. சேல்ஸ் நிறைய நடக்குதுன்னா எனக்கு கண்டிப்பா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சேல்ஸ் டவுன் ஆச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்டும் கம்மியா தான் இருக்கும். சோ ஒரு சில இடத்துல மார்ஜின் அதிகமா பிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும்? சேல்ஸ் டவுன் ஆயிடும். சோ அப்போ ஓவரால் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு அங்கேயும் கம்மியா தான் இருக்கும். சோ அதனாலதான் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சோ அதுக்கு ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி சார்ட் தான் ஸ்கேட்டர் பிளாட். நெக்ஸ்ட் பாக்ஸ் பிளாட். சோ இத பார்த்தா உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே லைக் கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல, வாட் இட் மைட் பி அப்படின்ட்டு. ஸோ திஸ் சார்ட் இஸ் ஸ்பெசிபிகலி யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் த மீடியன் வேல்யூ, ஒரு குவார்டைல் வேல்யூ, அவுட்லையர் வேல்யூ. ஸ்பெசிபிக்கா அவுட்லையர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அவுட்லையர்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சோம்? பாக்ஸ் பிளாட் தானே யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிபிக் பாக்ஸ் பிளாட் எதுக்காகனா
என்னோட ஹோல் டேட்டால ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். இங்க எதுவுமே இல்ல. சோ இருந்ததுன்னா ஒரு டாட் மட்டும் விலகி இருக்கிற மாதிரி எனக்கு காமிச்சிருக்கும். சோ அதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணுவேன். அவுட்லயர்ஸ்னா என்னன்னா, என் கிட்ட ஒரு நியூமெரிக்கல் காலம் இருக்கு. அதுல செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் இருக்குன்னா, ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. சோ ஆவரேஜ் மினிமம், ஆவரேஜ் மேக்ஸிமம்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கு. சோ இப்போ ஒரு வேல்யூ அந்த ஆவரேஜ் மினிமம் விட ரொம்ப கம்மியாவோ, இல்ல ஒரு வேல்யூ ஆவரேஜ் மேக்ஸிமம் விட ரொம்ப அதிகமாவோ இருக்குன்னா, அந்த டேட்டா தெரியாம என்டர் ஆயிருக்கலாம். இல்ல வேற எங்கேயாவது இருந்து ராங்கா பாத்லைன் வரும்போது காப்பி ஆகி இருக்கலாம். சோ அந்த டேட்டாவை தான் நம்ம அவுட்லயர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சார்ட் தான் பாக்ஸ் பிளாட். ஃபைனலி பை சார்ட். ஸ்பெசிபிக்கா என்கிட்ட நான் எப்பெல்லாம் பெர்சன்டேஜ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவனோ அப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் சார்ட்னு பாத்தீங்கன்னா அது இந்த பை சார்ட் தான். சோ இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா பெர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, சோ மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா மார்க் எடுக்கிறாங்க, இல்ல என்கிட்ட 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, சோ பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எதுல அதிகமா வாங்குறாங்க, எந்த ப்ராடக்ட் வந்து ஹை பெர்சன்டேஜ்ல செல் ஆகுது. சோ இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வைஸ் கம்பேரிசன்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா பை சார்ட் தான். அண்ட் ஃபைனலி we do have one more chart, that is heat map. ஸோ இதுவுமே ஆஸ் சிமிலர் டு ஸ்கேட்டர் பிளாட் தான். ஆனா அதை விட இதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் காலம்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்டு நான் 2 காலம் மட்டும் பிளாட் பண்ணாம அவ்வளோ நியூமெரிக்கல் காலம்ஸையும் பிளாட் பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த ஹீட் மேப். ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் த பேட்டர்ன்ஸ், கோரிலேஷன்ஸ். ஸோ ஒரு டோட்டல் டேட்டா இருக்குன்னா நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கா, ஸோ அப்ப இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த காலம்ஸ்க்கெல்லாம் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இது எல்லாத்தையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார்ட் அண்ட் பவர்ஃபுல் ஒன் தான் இந்த ஹீட் மேப் அனாலிசிஸ். ஸோ தீஸ் ஆர் த 7 important charts that you should keep in mind. ஸோ எஸ், இன்னைக்கு உங்களுக்கு கிளியரா லைன் சார்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், பார் சார்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், ஹிஸ்டோகிராம் எதுக்காக யூஸ் பண்றோம், அண்ட் ஸ்கேட்டர் பிளாட்டோட யூசேஜ் என்ன, பாக்ஸ் பிளாட் எதுக்காக யூஸ் பண்றோம், பை சார்ட்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, ஹீட் மேப்போட யூசேஜ் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா without hesitation you can drop them in comments. Bye for now. We'll meet you in next amazing video.